இப்ப ரீசென்ட்டா ஜனநாயகன் படத்துலருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த சாங்க்கான ஒரு டீட்டெயில் ரிவ்யூ வீடியோ நம்ம சேனல்ல போட்டாச்சு. பார்க்காதவங்க லிங்க் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்திருக்கேன். போய் பாருங்க. ஸோ அந்த சாங்க பத்தி இப்ப லேட்டஸ்ட்டா நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாங்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்கங்க. அதாவது அந்த வீடியோலயே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த பாட்டுல கடைசி 1 நிமிஷத்துக்கு ஒரு டான்ஸ் போர்ஷன் இருக்கு. அந்த டான்ஸ் போர்ஷன்ல தளபதியுடைய ரிலீஸ் படங்கள்ல கூடிய சாங்ஸ் உடைய பீட் எல்லாம் வச்சு தான் அந்த சாங்க்கான பீட்ட ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த டான்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அப்பேர் ஆக போறாங்க. அது பயங்கர சர்ப்ரைஸா இருக்க போகுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது டைரக்டர் நெல்சன், லோகேஷ் கனகராஜ் அண்ட் ஒரு சில ஸ்டார்ஸ் நெறைய பேர் அதுல டான்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆக்சுவலா ஏற்கனவே வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் நெல்சன், லோகேஷ் கனகராஜ், அட்லி இவங்கெல்லாம் ஜனநாயகன் படத்துல ரிப்போர்ட்டர்ஸா வர போறாங்க. தளபதி கிட்ட கேள்வி கேட்கற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர்ஸா இவங்க 3 பேர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்தது இல்லையா? சோ இது போக இந்த சாங்லயுமே இவங்கெல்லாம் அப்பேர் ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது படத்துல பயங்கர சர்ப்ரைஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இது மட்டும் கிடையாது. இந்த ஜனநாயகன் படத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சர்ப்ரைஸ்லாம் இருக்க போது. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம போக போக பார்க்கலாம். சோ இது போக இந்த ஜனநாயகன் படத்தை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். படத்துடைய ஆடியோ லான்ச் கன்ஃபார்மா நடக்கத்தான் போகுது. டிசம்பர் 27ஆம் தேதி மலேசியால பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆடியோ லான்ச்சுக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதை பாத்தீங்கன்னா பயங்கர கிராண்ட் ஈவெண்டா நடத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் நம்ம தமிழ் சினிமாவில இருந்துமே நிறைய பேர் அதுல கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ யார் யாரெல்லாம் கலந்துக்க போறா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் சூர்யாவுடைய கருப்பு படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த படத்துக்கு பேட்ச் ஆஃப் ஷூட்டிங் பெண்டிங் இருக்கு. ஒரு 15 நாள் பக்கம் பெண்டிங் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ இப்ப அந்த பேட்ச் ஆஃப் ஷூட்டிங் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா அந்த பேட்ச் ஆஃப் ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த பேட்ச் ஆஃப் ஷூட்டிங் பாத்தீங்கன்னா 2 வார பக்கம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அதை முடிச்சதுக்கு அப்புறமா படத்தோட ஷூட்டிங் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எடிட்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. சோ இப்ப இந்த இருக்கிற பேட்ச் ஆஃப் மட்டும் எடுத்து அதில் செட் பண்ணிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது. அண்ட் இப்ப கரண்டா எடிட்டிங்ல பாத்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. அண்ட் அடுத்து இந்த கருப்பு படத்துல இருந்து அப்டேட் பாத்தீங்கன்னா படத்துடைய செகண்ட் சிங்கிள் தான். சோ செகண்ட் சிங்கிளா இந்த மாசம் எண்டுக்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா படத்தோட ரிலீஸ் தான். சோ ரிலீஸ் டேட் அப்டேட்மே இந்த மாசம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனா இனிமே மூவி டீம் பாத்தீங்கன்னா அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாம தான் வச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஜனவரி 23ஆம் தேதி பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆனா இப்ப ஜனவரி 23ஆம் தேதி இந்த கருப்பு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அடுத்த வருஷம் ஏப்ரல் மந்த் தான் டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ சீக்கிரமா இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டர் வெற்றிமாறன் இப்ப ரீசெண்டா மாஸ்க் படத்தோட ஈவென்ட்ல ஒரு அப்டேட் கொடுத்திருக்காருங்க. அதாவது அரசன் படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா நவம்பர் 24ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நவம்பர் 24ஆம் தேதி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ இப்ப பாத்தீங்கன்னா அபிஷியலாவே வெற்றிமாறன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சோ இது போக இந்த மாஸ்க் படத்துல பாத்தீங்கன்னா டைரக்டர் நெல்சன் வாய்ஸ் ஓவர் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரியுமே கன்ஃபார்ம் பண்ணிருக்காருங்க. சோ கண்டிப்பா அதெல்லாம் ஃபன் மூமெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் அருண் விஜயோட ரெட்டத்தல படத்துல இருந்து அப்டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இந்த படம் இவ்வளவு டிலே ஆனதுக்கான காரணமே இந்த படத்துக்கான ஓடிடி டீல் சைன் ஆகாம இருந்தது. சோ இப்பவுமே பார்த்தா இந்த படத்துக்கான டீல் சைன் ஆகல. இருந்தாலும் படம் ரிலீஸ் பண்ணிக்கலாம், ரிலீஸ் பண்ணிட்டு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இப்ப டிசம்பர் 18ஆம் தேதி படம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் சீக்கிரமா அந்த படத்துல இருந்து அடுத்த அப்டேட்மே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ டிசம்பர் 18 இந்த ரெட்டத்தல படம் ரிலீஸ் ஆகுது. சோ டிசம்பர் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எல்ஐகே படம் ரிலீஸ் ஆகுதுங்க. சோ எல்ஐகே கூட கிளாஷா தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டத்தல படம் ரிலீஸ் ஆகுது. சோ எந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எல்ஐகே படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி திரைப்படத்துல ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருச்சு. அண்ட் படத்தோட டீசருமே ரிலீஸ் ஆயிருச்சு. ரெண்டுத்துக்குமே பாத்தீங்க ஆடியன்ஸ் கிட்ட பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அண்ட் அடுத்து இந்த எல்ஐகே படத்துல இருந்து அப்டேட் பாத்தீங்கன்னா படத்துடைய செகண்ட் சிங்கிள் தான். சோ எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வாரம் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த படத்துக்குமே அனிருத் தான் மியூசிக் பண்ணிருக்காரு. சோ இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல அனிருத் மியூசிக் பண்ண நிறைய படங்களோட பாடல்கள் டீசர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தரமா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். சோ அனிருத்தோட ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையுமே தரமா பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்ஐகேவோட செகண்ட் சிங்கிள் தான். சோ அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் விஜயோடைய சன்னான ஜெயசு சஞ்சய் பார்த்தீங்கன்னா இப்போ சந்தீப் கிருஷ்ணனை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அந்த படத்தோடைய டைட்டில் என்ன அப்படிங்கறத ரிவீல் பண்ணிட்டாங்க. டைட்டில் பார்த்தீங்கன்னா சிக்மா அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அது என்ன ப்ரோ சிக்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான மீனிங் நிறைய மீனிங்ஸ் இருக்கு. அதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்மா மேல் சிக்மா ஃபீமேல் அப்படின்னு 2 அர்த்தங்கள் இருக்கு. அதாவது சிக்மா அப்படிங்கறதுங்க இந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா? இந்த சோசியல் சர்வீஸ் அதெல்லாம் அதிகமா பண்றவங்கள அதெல்லாம் பிடிச்சவங்கள பார்த்தீங்கன்னா சிக்மா அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதான் சிக்மா மேல் சிக்மா ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மேபி இந்த படத்துல சந்தீப் கிஷன் பார்த்தீங்கன்னா
நிறைய சோர்ஸ் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கலாம். ஸோ அதை குறிப்பிடுற மாதிரி தான் இந்த சிக்மா அப்படிங்கிற டைட்டில் வந்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தோட ரிலீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அடுத்த வருஷம் மார்ச் மந்த் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா. அண்ட் படத்தோட அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கிற டிசி படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆனது தான் ஆச்சு. நிறைய எதிர்மறை விமர்சனங்கள் தான் இந்த டீசருக்கு வந்துட்டே இருக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளவு வயலன்ஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கன்னு கத்தினே ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அருண் மாதேஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேட்டர்னை மாத்திக்க மாட்டாரு போல. ஸோ அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த டிசி படத்தை பத்தி லேட்டஸ்டா வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சஞ்சனா அவங்க வந்து இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அண்ட் சீக்கிரமாவே அவங்களோட போர்ஷனுமே எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த டிசி படத்துக்கான என்டையர் ஷூட்டிங்குமே அடுத்த வருஷம் ஜான்வரி மந்த்துக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் முடிச்சுட்டு அடுத்த வருஷம் சம்மருக்கு பார்த்தா இந்த படம் ரிலீஸ் ஆயிரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். தலைவர் 173 ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ ரீசெண்டா தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா ஸ்டில்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அண்ட் இப்போ பார்த்தோன்னா இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா RKF அண்ட் ரெச்செண்ட் இவங்க 2 பேர் சேர்ந்தா ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் சுந்தர் சி தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்றாரு. ஸோ இவங்க ரிலீஸ் பண்ணிக்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு மியூசிக் ஒன்று பிளே ஆகுது. இந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு சோல்ஃபுல்லாகவும் நல்லாவும் இருக்கு. ஆனால் இந்த படத்துக்கு யார் மியூசிக் பண்றா அப்படிங்கிறது இன்னுமே இவங்க கன்ஃபார்ம் பண்ணல. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் பாதி மியூசிக் பண்றதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சுந்தர் சியோட சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் பாதி தான். ஆனால் சூப்பர் ஸ்டாரோட சாய்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அனிருத் தான். ஸோ ஹிப்ஹாப் பாதி இல்லைன்னா அனிருத் இவங்க 2 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தவங்க அந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ண போறாங்க. ஸோ யார் மியூசிக் பண்ண போறா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது போக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கமல் இருந்துட்டு பெருசா ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காராமாங்க. இந்த படத்துக்கு கிராண்டா ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காராமா. ஸோ எப்பவுமே கமல் அவர்களுடைய ப்ரொடக்ஷன்ல வர எல்லா படமே பயங்கரமான ப்ரொமோஷன்ல தான் வரும். உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த படத்தை அதையும் தாண்டி பயங்கரமா ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கமல் பிளான் பண்ணியிருக்காராமா. ப்ரொமோஷன் பண்றது தப்பு இல்ல, ஆனா ஓவர் ப்ரொமோஷன் பண்ணாம இருந்தா சரிதான். அண்ட் இப்ப கரண்டா பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஆர்டிஸ்ட் செலக்ஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் சீக்கிரமாவே பார்த்தீங்கன்னா படத்துல யாரெல்லாம் நடிக்க போறா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். அண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படம் வந்து 2026 பிப்ரவரி மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்ல ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2027 பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனுடைய 22வது திரைப்படம் அட்லியோட இயக்கத்துல உருவாக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த படமே பொங்கல் ரிலீஸ் தான் பிளான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நியூஸ்லாம் வந்தது. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருந்தோம் இந்த படத்தை வந்து 2027 மார்ச் மந்த் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ மூவி டீம் வந்து அந்த பிளான்ல தான் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒருவேளை இந்த படம் வந்து பொங்கலுக்கு வருது அப்படின்னா அப்ப தலைவர் 173 படம் வந்து தள்ளி போற மாதிரி இருக்கும். இல்ல 2027 மார்ச் மந்த் வர்றாங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா இந்த தலைவர் 173 படம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிரும். ஆனா நிச்சயமா ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.